நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 23,000 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 24th May 2024 12:42 அந்த டைமில் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, 1 மணிக்கு மேலே ப்ரைஸ் வந்து மேலே போகுமா, கீழே வருமா, இல்லை சைட்வேஸில் இருக்குமா அப்படின்றத என்னோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லார்கிட்டையும் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டிகேட்டரோ, ப்ரைஸ் ஆக்ஷனோ, சார்ட் பேட்டர்னோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை இன்டர்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஐடியா. லைக் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் சார்ட் தானே, ரைட்? நம்ம 5 மினிட்ஸில் இருக்கோம் அப்படின்னா 24th அன்னைக்கு இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதே சார்ட்டு தான் எல்லாத்துக்கும் தெரியும், கரெக்ட்? பட் எல்லாரும் அந்த சார்ட்டை ஒரே விதமாக தான் பார்க்குறாங்களா, ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். லைக் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இது எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்ச டெலகிராமில் எனக்கு அனுப்பிச்ச ஒரு சார்ட்டு. ஸோ இதில் 24th அன்னைக்கு இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கா, கரெக்ட்? ஸோ அவர் வந்து இந்த சார்ட்டை எப்படி வியூ பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளாக அவர் வந்து இந்த சார்ட்டை அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனு, கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இது என்ன ஆகுது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், கரெக்ட்? ஸோ இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த 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 லைனுக்கு மேலேயோ இல்லை இந்த லைனுக்கு கீழேயோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகும், கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே போகும் அப்படின்ற ஐடியா. ஸோ இதுதான சார்ட் பேட்டர்ன், ரைட்? ஸோ இப்படி ஒருத்தர் வந்து ஒரு சார்ட்டை பார்க்குறாரு. இன்னொருத்தர் அதே சார்ட் தான் வேறு மாதிரி பார்க்குறாரு, ரைட்? 24th அன்னைக்கு இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன், ரைட்? இங்கேருந்து ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது, கரெக்ட்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போயிட்டே இருக்குது தானே அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ இப்படி ஒரு விதமாக ஒரு சார்ட்டை பார்க்கலாம். அதே சார்ட்டு தான், பார்க்குற கண்ணோட்டம் தான் வேறு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அதே சார்ட்டு இந்த இடத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், பிரேக் அவுட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ட்ரையாங்கிள்ன்றது நீங்கள் நல்லா கரெக்டாக அப்ரோச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை தான் கிட்ட போட்டால் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆகிடும், கரெக்ட்? 2 ட்ரையாங்கிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ப்ரைஸ் இதுக்கப்புறம் மேலே போகும், இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு மேலே போயிடுச்சுல்ல, இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். லைக் இது பாருங்கள், இது எனக்கு என்னன்னு தெரில, பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் நான் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க 5 மினிட்ஸில், ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைனு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், கரெக்ட்? ஸோ இந்த சார்ட்டை எவ்வளோ அழகாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காரு பாருங்கள், ரைட்? 24ங்கிறது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ப்ரைஸ் எப்படி எல்லாம் போகுது அப்படின்றத வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு ப்ரைஸ் போயிடுச்சு, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு ப்ரைஸ் மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இது வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு சார்ட்டு. 8 இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க, லைக் பாலிஞ்சர் பேண்டு, ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி எல்லாமே இருக்குது. கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து இன்புட் என்ன அப்படின்னா, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த சார்ட் ஒன்று தான், ரைட்? லைக் நான் இதில் எதுவுமே ட்ரா பண்ணல, இப்படி தான் ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட் ஏன் எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி தெரியுது, கரெக்ட்? சரி, நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒரு சார்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடும் மேலே போயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கலாம். பட் என் கொஸ்டின் என்னென்னா, இதையே ஏன் எல்லாரும் பார்க்கணும்? ஒரே கண்ணோட்டத்தில் ஏன் எல்லாரும் பார்க்கணும்? ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கரெக்ட்? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ட்டை வேறு வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரே சார்ட், ஒரே டைம் ஃப்ரேம், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படியே இருந்தாலும் எல்லாத்தோட கண்ணோட்டம் வேறு.
இப்போ நீங்க வந்து உங்க சார்ட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடும்போது, ட்ரெண்ட் லைன் கரெக்ட்டா போட்டோம். இது கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாரி நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாமே. இதுதான் வந்து இத பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல போகும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழ போகும். நீங்களா வந்து வலுக்கட்டாயமா ஒரு கோட போய் இத டச் பண்ணியிருக்கு, இத டச் பண்ணியிருக்கு, இத டச் பண்ணியிருக்கு அப்படின்னு வலுக்கட்டாயமா நீங்களா திணிக்கிறீங்க. லைக் இது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். கரெக்ட்? பிரைஸ் எங்கெல்லாம் ட்ரேட் ஆயிருக்கோ, அந்த இடத்துக்கெல்லாம் போய் நீங்க கனெக்ட் பண்றீங்க. இங்க ஒரு கனெக்ட் பண்றீங்க, இத கனெக்ட் பண்றீங்க, இத கனெக்ட்டு, இது கனெக்ட் ஆயிருக்கு, இது கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க யோசிச்சு பாருங்க. பிரைஸ் ட்ரேட் ஆன இடத்துல நீங்களே வலுக்கட்டாயமா போயி, குறுக்கு நெருக்கமா ஒரு கோடு போட்டு, அந்த கோட்ட தாண்டி மேல போச்சுன்னா பை, இந்த கோட்ட தாண்டி கீழ வந்துச்சுன்னா செல் அப்படின்றது நீங்களா வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களையே. கரெக்ட். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொறுமை இல்லாமை. நீங்க இங்கிலீஷ்ல சார்ட் பேட்டர்ன்ஸ்ன்னு வச்சிருக்கீங்களா? வச்சுக்கோங்க. நான் தமிழ்ல பொறுமை இல்லாமைன்னு தான் சொல்லுவேன். கரெக்ட். ஏன்னா, உங்கனால வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியல. நீங்க ஒரு ஜோன் வச்சிருக்கீங்க. அந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அத வந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சார்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பொறுமை கிடையாது. அதனால எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணிக்கிறது. நீங்க மார்க் பண்ணலாம். எப்படி வேணா மார்க் பண்ணலாம். இதுலயும் இன்னும் 4 பேர்த்துட்ட குடுத்தேன்னா, இதுலயும் 4, 5 டிசைன் வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், வெட்ஜஸ், சேனல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பட் பேர் வைக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? கரெக்ட். பொறுமையா நமக்கு வந்து எந்த இடத்துல ட்ரேட் வேணும் அப்படின்றத நம்ம பார்த்து, நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு இந்த மாரி எல்லா இடத்துலயும் போய் மார்க் பண்றத விட்டுட்டு, நம்ம எந்த இடத்துல ஜோன் மார்க் பண்ணணுமோ, அந்த ஜோன மார்க் பண்ணிட்டு பிரைஸ் அங்க வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில நெறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அ லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் ட்ரேட் பண்றவங்க எனக்கு சில சார்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இப்ப நான் காட்டுறேன். ரைட். இந்த சார்ட்ட பாருங்களேன். இதில வந்து எதுவுமே கிடையாது. 30 மினிட்ஸ்ல விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் 1 பிஎம்க்கு பிரைஸ் வந்திருக்கு. பையர்ஸ் ஆர் வீக். அவரோட லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு மொத்த கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காப்புல. நான் அப்புறம் சொல்றேன். மேபி இன்னொரு டைம் சொல்றேன். இந்த இடத்துக்கு வந்து இம்மீடியட் ரிவர்சல். வாட் இஸ் மீன் பை இம்மீடியட் ரிவர்சல்? ஏன் இம்மீடியட் ரிவர்சல் தெரியாது. ஏன் ஆகுது அப்படின்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். உலகத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துருச்சா, ஏதாவது நியூஸ் வந்துருச்சா, அதெல்லாம் அப்புறம். அது நமக்கு தெரியாது. மேபி ஈவினிங் வந்து நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு பிரேக் அவுட் ஆகி ஒருத்தர் ட்ரேட் பண்ணியிருக்கார் இல்லையா? அவரு இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு பெயின் வரும். அப்போ அவர் எக்ஸிட் ஆவார். அவர் எக்ஸிட் ஆவார் அப்படின்னா கீழே அவரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகும் தானே. அந்த ஸ்டாப் லாஸை கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர். பிரேக் அவுட் ஆகுது, இம்மீடியட்டாக ஃபெயில் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் திஸ் லோ. ரைட். இங்கே ஒரு சார்ட்டு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? பிரேக் அவுட் ஆகுது, ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியருக்கு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இது என்னோட ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். இன்னொரு சார்ட், இன்னொரு சார்ட், இன்னொரு சார்ட். பிரேக் அவுட் ஃபெயிலியர் இங்கே வந்துச்சுன்னா அகைன் ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு டார்கெட்ஸ். பிரேக் அவுட் ஃபெயிலியர், பிரேக் அவுட் ஃபெயிலியர், பிரேக் அவுட் ஃபெயிலியர். பிரேக் அவுட் ஆகும் பொழுதே இந்த சார்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:00 எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 12:56க்கு இந்த சார்ட்டை வந்து எடுத்திருக்காரு. இங்கே டைம் இருக்குது பார்த்தீங்களா? பிரேக் அவுட் ஆயிட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா ப்ரைஸ் இங்கே வந்துடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட ஒருத்தர் வந்து எனக்கு சார்ட் அனுப்பிச்சிருக்காரு. நான் இவர்கிட்ட போயிட்டு அது எப்படி கீழே தான் வரும், மேலே போகணுமே அப்படின்னு கேட்டிருந்தா, அவர் வந்து மேலே போனால் போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கீழே ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் நினச்சி நான் அதை வந்து ஷார்ட் பண்ணுறேன், இது என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லுவார். ரைட். பிகாஸ் இட்ஸ் விஆர்சி ஹை, விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹை. கரெக்ட். இன்னொரு சார்ட். இதில் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் காட்டின சார்ட்டையும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டர்னாக ட்ரா பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரைஸ் மேலே தான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா?
ஸோ 23,000க்கு மேலே ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கார்ல. ஸோ ஒருத்தர்னா இவர் மட்டும் கிடையாது. இவர் மாரி எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் ட்ரேடர் வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆன மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெயிக்கலாம். அத பத்தி பிரச்சனையே இல்ல. இவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. பண்ணட்டும். கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா, பிரைஸ் இங்கிருந்து கீழ வந்துச்சுன்னா, இப்ப அவர் வந்து வெளிய போவார் தானே. இவர் மேல போகும்னு நம்பிட்டு இருக்கிறவரு பிரைஸ் கீழ வந்தோனே அவர் வந்து ட்ராப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ, இப்ப இவரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுமா? இப்ப இவரோட ஸ்டாப் லாஸ் தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் பண்ற ட்ரேடருக்கு ப்ராஃபிட். ரைட்? ஸோ, இது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. எப்படி நான் வந்து இங்கிருந்து நான் ஷார்ட் பண்ண முடியும்? பயமா இருக்கே அப்படின்னு ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோவெல்லாம் அப்புறம். விசிபிள் ரிவர்சல் ஜோன்ல இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க வந்து ட்ராப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். லைக் இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ இவர் வந்து மேல போகும்ன்னு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகும்போது அவர் ட்ராப் ஆகுறாரு. ஸோ நீங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தரோட ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரப்போகுது. யாரோட ஸ்டாப் லாஸ் வரும்? இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு மேலே போகும்னு பை பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இவங்கள தான் டார்கெட் பண்ணுறீங்க. விசிபிள் ரிவர்சல் ஜோன், பிஓஎஃப் ட்ரேட் செட்டப், அது இது அப்படி இப்படி ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காமல் ரொம்ப அமைதியாக உட்காந்து தெளிவாக யோசிச்சு பாருங்கள். யூஆர் ட்ரேடிங் அகெயின்ஸ்ட் அண்ட் அனதர் ட்ரேடர். உங்களோட ப்ராஃபிட் அவரோட ஸ்டாப் லாஸ் தான். ரைட்? ஸோ அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இல்லையே ஐயோ நான் வந்து அடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்து நான் வாழ மாட்டேன்னு நினச்சிங்கன்னா, உங்ககிட்டேருந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து இன்னொருத்தர் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பார். ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. ஸோ ஐ விஷ் நீங்களும் இதை சீக்கிரம் கற்றுக்கிட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணி லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும். சரி, இந்த ட்ரேடோட ஃபைனல் அவுட்புட் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. லுக், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். விசிபிள் ரிவர்சல் ஜோனில் ப்ரைஸ் இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிடும், இங்கேருந்து மேலே போயிடும். கரெக்ட். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடும்னு சொல்லி நிறைய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே ட்ரேட் பண்ண நிறைய பேர் வந்து காட் ஃபெயில்டு. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக ஹிட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ என்னங்க இருக்குது? ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ரைட், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கரெக்டாக இன்டர்ப்ரெட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இது அப்பா இல்லை, இது கிளியர் டவுன் மூவா இல்லை, திஸ் இஸ் சைட்வேஸ் டு டவுன் தான். பட் ஒன்றே ஒன்று மிக நிச்சயம், இது மிக நிச்சயமாக அப்ட்ரெண்ட் கிடையாது, அப்பு கிடையாது. இதுக்கப்புறம் அப்பும் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு டெஃபினிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். எந்த இடத்துக்கு? இந்த இடத்துலையே. கரெக்ட். சரி, நம்ம இதை கேப்சர் பண்ணுறீங்க, இதை ட்ரேட் பண்ணுறீங்க, பண்ணல அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மிக நிச்சயமாக நான் இது வந்து அப் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயம். சரி, நீங்கள் வந்து தவறான டைரக்ஷனை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ட்ரேடிங்கோட சக்ஸஸ் கிட்டத்தட்ட பாதியை போய் அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். கரெக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்காமல் போங்க, இதுலேருந்து ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் அப்புறம். மை 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், இது ப்ரைஸ் மேலே போயிடும் அப்படிங்கிறத நம்பிக்கை உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் மேபி சைட்வேஸ் ஆர் டவுன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா போதும். ஸோ அதுக்கு நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். திங்க் லாஜிக்கலி, ஆக்ட் அக்கார்டிங்லி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.